பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேங்க. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, இல்லை பெரிய மாலுக்கு போனாலும் சரி, நீங்கள் எதை தெரியுமா வாங்குவீங்க? எது பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கோ அதை தான் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் நீங்கள் வேறு என்ன கடைக்கு போனாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸு, அதே போல் ஷூவு, எது வாங்கினாலும் சரி நீங்கள் கலர் பார்க்குவீங்க. அதே போல் அட்ராக்டிவாக இருக்குது தான் பார்க்குவீங்களே தவிர, உங்களுக்கு அது லைஃப் வருமா, இது குவாலிட்டியாக இருக்குமான்ட்டு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதாங்க தருவார். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, வார்த்தை அப்படி தான் சொல்லுது. 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதே தருவார்ன்ட்டு வசனம் இருக்குது. என்ன அர்த்தம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்க, அந்த பொருள் எந்த மாதிரி பொருள், அது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்ட்டு அங்கே போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருளிலேயே சின்னதாக ஏதோ ஒரு போட்டிருப்பாங்க. அது என்ன சொல்லுங்க, அது அந்த ப்ராடக்டை எதெல்லாம் செஞ்சு தயாரிச்சிருக்கிறாங்களோ அதுக்கான ஒரு இது தான். இதை எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வாங்குகிற சாப்பிட்ற பொருளில் எவ்வளோ கெமிக்கல்ஸுங்க கலக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? ஆனால் நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க. ஆனால் கர்த்தர் இந்த மாதிரி நம்மளுக்கு செய்யவே மாட்டார். கர்த்தரை பாலும் தேனும் ஓடுற தேசத்தை அந்த மாதிரி தான் தருவார். நிறைய பேர் என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிரதர் எனக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு பயணிக்கிறோம், ஒரு பையன் பார்க்குறதுக்கு பயணிக்கிறோம், அவங்க அட்ராக்டிவாக இருந்தால் தானே பிரதர் நாங்கள் திருமணம் செஞ்சுக்குவோம், இல்லைனாக்கா நாங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் அட்ராக்டிவாக இருந்தால் திருமணம் செஞ்சுக்குவீங்க. அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது, அவங்களுடைய குவாலிட்டிஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டிங்களா? இதெல்லாம் பார்த்து தானங்க ஒருத்தர் திருமணம் கூட செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாக்கா எதாக இருந்தாலும் சரி நன்மைக்கானதை தான் தருவார். ஆனால் கர்த்தர் கொடுக்குறத கூட நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வோம், நம்மளுடைய வேலையில் சரி பிஸ்னஸில் சரி, இந்த பாலாக போன வேலைக்கு ஏன் தான் வந்தனோ, இந்த பிஸ்னஸ் ஏன் தான் நான் செய்கிறனோ, இவங்கெல்லாம் ஏன் தான் எங்க கூட இருக்கிறாங்களோ, ஏங்க எவ்வளோ பேர் அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் அண்ணன் தம்பி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எவ்வளோ பேருக்கு பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கர்த்தரை எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு தானே. இல்லை பிரதர் எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இனிமேல் கொடுப்பாருங்க. நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, திருமணம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லாமே கர்த்தர் கொடுக்குவார். பெஸ்ட்டாக தான் கொடுக்குவாருங்க. கர்த்தர் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ்.